வேதத்திலே பெதேஸ்தா குளம் என்று ஒன்று இருந்தது. அந்த குளத்தில் அநேகர் சுகம் பெறத்தக்க வந்து வியாதியஸ்தர்கள் கிடப்பார்கள். தேவதூதன் ஒருவன் வந்து அந்த குளத்தின் தண்ணீரை அவர் அங்கே அசைத்த போது யாரெல்லாம் அந்த குளத்தில் முதல்ல இறங்குகிறார்களோ அவர்கள் சுகம் பெறுகிறார்கள். இதைத்தான் நாம் இந்த வேத 11 வசனங்களிலே கற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் இந்த வேத வசனத்தை கொண்டு நம்மோடு கூட அவர் பேசட்டும். இதில் ஒரு அடிப்படையான வசனம் நான் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு விரும்புகிறேன். ஒரு அடிப்படையான வசனம். எந்த வசனம் என்றால் நீங்கள் அங்கே பார்க்கலாம். 9ஆம் வசனம். I want you to come with me to John's Gospel chapter 5, and I want you to come to the first 11 verses. And I've got a text, and it comes from verse 9. Verse 9 reads like this. It says, and immediately the man was made well, took up his bed and walked, and that day was the Sabbath. கவனித்து பாருங்கள், இந்த இடத்துல இயேசு ஒருவனை சுகப்படுத்தினார். அவன் உடனே அவன் சுகம் பெற்று அவன் படுக்கையை தூக்கி கொண்டு சென்றான். அன்று ஓய்வு நாளாய் இருந்தது என்று வேதம் சொல்கிறது. வாசிக்க நாம் கேட்போம். நாம் சொல்வோம் பிரைஸ் தி லார்ட். உடனே அந்த மனிதன் தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு சென்றான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஒருவேளை நீங்கள் இந்த வசனத்தை கோடிட்டு வைத்திருந்தீங்கன்னாக்கா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இன்னும் இந்த வசனத்தை கோடிட்டு வைக்காவிட்டால் அந்த வசனத்தை நீங்கள் கோடிட்டு கொள்ளுங்கள். நீங்கள் கோடிடும் போது உங்களுக்கு மனசில் வர வேண்டியது அந்த வசனத்திலே எனக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார். அங்கே வசனம் ஆரம்பிக்கும் போது 9வது வசனம் சொல்லுகிறது, உடனே என்று வசனம் சொல்லுகிறது. உடனே அவன் சுகம் பெற்றான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையோ, உன் வியாதி எதுவாக இருந்தாலும், உன் பலவீனம் எதுவாக இருந்தாலும், கர்த்தர் இன்றைக்கு அவருடைய கண்கள் உன் மேலே படுமே என்றால், அவருடைய வார்த்தை உனக்கு உண்டாகுமே என்றால், நீ உடனே சுகத்தை அனுபவிக்கலாம். நீ உடனே உன் சரீரத்திலே அற்புதத்தை காணலாம். இன்றைக்கு மாலை வேளையிலே ஆண்டவர்கிட்ட நீங்கள் நான் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கும் போது நீங்கள் என்ன செய்யலாம்னாக்கா, அந்த வசனத்தை கோடிடும் போது, ஆண்டவரே என் வாழ்க்கையில் மனம் இறங்கும் என்று நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஆண்டவரே என் மேலே மனம் இறங்கும், எத்தனையோ காலமாய் வியாதிப்பட்டு கிடக்கிறேன் என்று நீங்கள் ஆண்டவர்கிட்ட முறையிடலாம். ஆண்டவர் உங்களை சுகப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு வேளை 1 வருடமாய் கஷ்டப்படுறேன், ஒரு வேளை 10 வருஷமாய் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், ஐயோ இந்த வியாதியை ஒரு 20 வருஷமாய் என் சரீரத்தில் சுமந்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் புலம்பினாலும் கூட, எத்தனை வருஷம் இந்த வியாதி உன் சரீரத்தை தாக்கி இருந்தாலும், இன்றைக்கு இந்த அற்புத இரவுலை ஆண்டவர் கண்கள் உன் மேலே படமே நோக்கமே என்றால் நீ சுகமடையக்கூடும். உன்னை ஆண்டவர் ஒரு இமைப்பொழுதிலே சுகப்படுத்த முடியும். மருத்துவர்கள் மருத்துவத்திலே சுகப்படுத்துவார்கள், ஆனால் ஆண்டவர் அவருடைய வார்த்தையிலே சுகப்படுத்துகிற ஒரு தெய்வம். எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகி என்று அவர் சொல்லுவார் என்றால் நீ இன்றைக்கு சுகமாவாய். நாம் எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. இந்த மனுஷனை நீங்கள் 5வது வசனத்தில் பார்ப்பீங்கன்னாக்கா, வசனம் அங்கே நமக்கு சொல்லுகிறது, ஒரு மனுஷன் இருந்தான், அவன் வியாதிப்பட்டவனாய் இருந்தான். அவன் எத்தனை வருஷம் வியாதியோடு இருந்தான் என்று வசனம் சொல்லுகிறது என்றால், 38 வருடங்கள் வியாதிப்பட்டவனாய் இருந்தானாம். ஒருவேளை எனக்கு இந்த வியாதியில் இருந்து விடுதலை இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். மருத்துவர்கள் ஒருவேளை உங்ககிட்ட சொல்லி இருக்கலாம், நீ இதோடு கூடத்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி இருக்கலாம். ஒருவேளை டாக்டர்ஸ் சொல்லலாம், இந்த வியாதிக்கு மருத்துவம் இல்லை, இந்த வியாதியை யாரும் குணப்படுத்த முடியாது.
என்று ஒருவேளை சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் கண்கள் இன்றைக்கு இரவு உன் மேல படும், அப்போது நீ சுகமாவாய். அல்லேலூயா. உடப்பட்ட எலும்புகளாய் இருந்தால் அது கூடும். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், அவர் சித்தம் கொண்டால் நீ சுஸ்தமாவாய். வலது கையை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். 38 வருடமான இவன் சுகம் பெற்றானே என்றால் நீயும் கூட சுகம் பெறக்கூடும். You can be healed. You can expect a miracle from God. It can be something that you are suffering with, but yet God is able to heal you. உன்னை அவர் சுகப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஊழியக்காரன் மேல நம்பிக்கை வர வேண்டாம். எங்க பாஸ்டர் ஜெபம் பண்ணா எனக்கு சுகமாகும் என்று அல்ல. நீ உன்னுடைய நம்பிக்கையை உன் ஆண்டவர் மேல நீ வைப்பாயே என்றால் நீ நிச்சயமாய் இன்றைக்கு இரவு நீ சுகம் அடைவாய். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த பெதேஸ்தா குளம் எங்கே இருக்கிறது என்று நாம் பார்த்தா எருசலேமிலே இருக்கிறது. வசனம் 1-2 நாம் கவனிப்போம். Let's look at verse 1 and 2. It is like this. It says, after this there was a feast of the Jews, and Jesus went up to Jerusalem, and there is in Jerusalem by the sheep gate a pool, which is called in Hebrew Bethesda, having 5 porches. கவனித்து பார்ப்போம், கேட்போம். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்களும் உண்டு. நாம் சொல்வோம் ஹல்லேலூயா. இந்த 2 வசனம் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்துக்கு நமக்கு முன்னுரை வார்த்தை. இது எங்க நடந்தது, என்ன சூழ்நிலை என்று சொல்லி அந்த சூழ்நிலையை நமக்கு காட்டுகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பேர் பல இடத்துல சுகம் பெறுகிறார்கள். சிலர் தங்கள் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே சுகம் பெறுகிறார்கள். அல்லேலூயா. சிலர் ஆலயத்துக்கு வந்து சுகம் பெறுகிறார்கள். இங்க வேத வசனம் சொல்லுகிறது இவர்கள் பெதெஸ்தா குளத்திலே சுகம் பெற்றார்கள். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வசனம் நமக்கு சொல்லுகிறது இது எருசலேமிலே இருந்த பெதெஸ்தா என்றப்பட்ட எபிரேயர்ல அழைக்கப்பட்ட பெதெஸ்தா என்ற குளம். நாம் சொல்லுவோமா ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது பெதெஸ்தா என்ற குளம். அல்லேலூயா. ஏன் இந்த இயேசு அந்த நாள் வசனம் சொல்லுகிறது, 1ஆம் வசனம் சொல்லுகிறது யூதர்களுடைய பண்டிகையின் நாள். இயேசு எருசலேமுக்கு வந்திருக்கிறார். இயேசு இந்த பெதெஸ்தாவுக்கு வருகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் பெரியவர். சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என்ன வசனம் சொல்லுகிறது, இயேசு வந்திருக்கிறார். நீங்க பார்ப்பீங்கன்னா இயேசு போகிற இடத்துலலாம் ஜனங்கள் போவார்கள். மலை மேலே சென்றார், ஜனங்கள் இயேசு மலை மேலே சென்றார் என்று ஜனங்கள் போய் திரண்டு இயேசு இடத்தில் நின்றார்கள். அல்லேலூயா. அங்கே இயேசு 5000 பேருக்கு மேலே போஷித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு எரிகோ பட்டணத்துக்கு போகிறார், ஜனங்கள் திரண்டு வருகிறார்கள். வேதம் அங்கு சொல்லுகிறது சகையு என்று ஒரு குள்ளன் இருந்தான், அவனும் கூட இயேசுவை பார்க்க வேண்டும் என்று எண்ணினான். யாரெல்லாம் இயேசுவை பார்க்கிறோமோ அவர்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறது நிச்சயம். சொல்லுங்கள் ஆமேன். யாராவது இங்கே ஆலயத்தில் இருக்கீங்களா? நான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டேன். நான் யாரையோ கூப்பிட்டெல்லாம் பார்த்தேன், உதவி கிடைக்கும் என்று எண்ணினேன், எனக்கு உதவி கிடைக்கல. நீங்க கலங்கி கொண்டு இருக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு பக்தன் இப்படியா சொன்னா, இஃப் எவ்ரிதிங் else have failed, try my Jesus. எல்லாம் உன்னை கைவிட்டு போய்விட்டது என்றால், நீ முயற்சிற்ற எல்லாம் தோல்வி ஆய்விட்டால், நான் நம்பும் இயேசுவை நீ நம்பு. அல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோம். இயேசுவை நீ நம்பு, உனக்கு நிச்சயமாய் அற்புதம் நடக்கும்.
I want to build your faith. I want you to understand that Jesus is able to do something extraordinary for you. உனக்கு ஒரு அற்புதம் செய்வது நிச்சயம். இங்க வேத வாக்கியத்திலே நாம் பார்க்கிறோம், இயேசு எருசலேமுக்குள்ள வருகிறார். இயேசு எரிகோவுக்கு வந்தார், அங்கே சகையுவை சந்தித்து நான் உன் வீட்டுக்கு வரணும்னு சொன்னார். இப்போ இயேசு எங்க வந்திருக்கிறார்? எருசலேமுக்கு வந்திருக்கிறார். நாம் சொல்லுவோமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இங்கே வேத வசனத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம். ஒரு குளம் என்று சொல்லுகிறது, அது பெதேஸ்தா குளம் என்று சொல்லுகிறது. வசனம் 3ல பார்ப்போம், நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம். What can we learn from some of these verses? These are the background to the healing of this man who had been suffering for 38 years. Hallelujah. வாசிக்க கேட்போம். 3ஆம் வசனம் சொல்லுகிறது, in this lay a great multitude of sick people, blind, lame, paralyzed, waiting for the moving of the water. நாம் கேட்போம் வசனத்தை. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். வசனம் சொல்லுகிறது, குருடர்கள், சப்பானிகள், அல்லேலூயா, ஊனமானவர்கள், எல்லா விதமான வியாதி உடையவர்கள். நாம் சொல்லுவோமா ஹல்லேலூயா. ஆல் கைண்ட் ஆஃப் லேம் பீப்புள், ஆல் கைண்ட் ஆஃப் சிக் பீப்புள். ஹல்லேலூயா. இன்னைக்கு எப்படிப்பட்ட வியாதியோடு நாம் வந்திருந்தாலும் வேதம் நமக்கு சொல்லுகிறது, இந்த பெதேஸ்தா குளத்தை சுற்றி திரளான மக்கள். ஆனால் இங்கே நாம் பார்க்குற மக்கள் எல்லாரும் ஒரு தேவையோடு வந்திருக்கிறார்கள், ஒரு தேவையோடு கிடக்கிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் சரீரத்தில் வியாதிப்பட்டவர்களாய் வந்து கிடக்கிறார்கள். ஐயோ, எனக்கு சுகம் கிடைக்காதோ, எங்கெங்கேயோ கேள்விப்பட்டு வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த குளத்திலே தண்ணீர் கலக்கப்படும் போது அங்கே அந்த குளத்துக்குள் இறங்கினால் எந்த வியாதியும் சுகமாகும் என்ற ஒரு செய்தி எங்கும் பரவி இருந்தது. அல்லேலூயா. அப்படியாய் ஆண்டவர் ஒரு அற்புதமும் செய்தார். God was doing a miracle. He stirred the water of the Bethesda pool, and whoever gets into the pool when the water is stirred, they were healed. Hallelujah. So the news was everywhere. So loads and tons of people were at the Bethesda pool. அநேகர் கூடி இருக்கிறார்கள். ஒரு சின்ன கற்பனை பண்ணுங்க, இன்னைக்கு ஒரு பயணம் பண்ணுங்க, இந்த பெதேஸ்தா குளத்தை கற்பனை பண்ணி பாருங்கள். திரளான ஜனங்கள் அந்த பெதேஸ்தா குளத்தை சுற்றி அங்கும் இங்கும் கிடக்கிறார்கள். எங்கிட்டு திரும்பினாலும், ஒரு மருத்துவமனைக்கு போனால் ஒரு மருத்துவமனையில் எங்கே திரும்பினாலும் வியாதியஸ்தர்களாய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டலில் ஏர்கான் ரூமு, தனியாக உனக்கென்ற ஒரு ரூம் அப்படின்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், 2 அல்லது 4 பேர். ஆனால் ஜெனரல் வார்டுன்னு இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் நீங்கள் பார்ப்பீங்க, திரளான பெட் பக்கமாகி போட்டிருக்கோம். அதற்கு மேலே இன்னும் ஆட்கள் வியாதியோடு வந்தால் இன்னும் ஏராளமான பெட்ஸ் போட்டு ரொம்ப நெருக்கடியாக இருக்கும். நம்ம போய் ஒருத்தரை பார்க்க போனால் பக்கத்தில் பார்த்தா வியாதியஸ்தர்கள், அங்கிட்டு பார்த்தா வியாதியஸ்தர்கள், எல்லா இடத்துலையும் வியாதியஸ்தர்கள். இப்படி தான் இயேசு இந்த பெதேஸ்தா குளத்தண்டை வரும்போது சுற்றி பார்க்கிறார். எல்லாரும் வியாதியஸ்தர்கள், எல்லாரும் ஒரு தேவையோடு வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. வேதம் அங்கே நமக்கு வர்ணித்து சொல்லுகிறது, கிரேட் மல்டிட்யூட், திரளான ஜனங்கள். அல்லேலூயா. சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். அங்கே 3 காரியம் பார்க்கிறேன். ஒன்று அநேகர், 2வது வசனம் சொல்லுகிறது பலவிதமான வியாதி உடையவர்கள். அவர்கள் அங்கே வந்து அந்த தண்ணீர் எப்போது அங்கே தண்ணீர் கலக்கப்படும், அசையும், எல்லாம் அந்த தண்ணீரை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். இது ஒரு அற்புதம்.
இது ஆண்டவர் செயல்பட்ட ஒரு அற்புதம். அதனால வேதத்திலே இது நமக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது. God did this miracle. I don't know how, but it was a way of how God was moving. Amen. இன்னைக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளையை, இந்த ஒரு வார்த்தையை வைத்து தான் நான் சபையில் எப்போதும் சொல்வேன், இது ஒரு பெதேஸ்தா குளம். இந்த குளத்திலே கர்த்தர் ஒவ்வொரு ஒரு ஆராதனையிலே தண்ணீர் என்ன செய்வார்? அவர் கலக்கி விடுவார். அல்லேலூயா. அப்போது இந்த ஆலயத்திலே யாரெல்லாம் விசுவாசத்தோடு இந்த தண்ணீருக்குள்ளார இறங்குகிறார்களோ அவர்கள் ஆலயத்தை விட்டு போகும்போது எப்படி போவார்கள்? கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், சுகத்தோடு செல்வார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை வெறுமையாய் அழைத்து வந்து வெறுமையாய் கொண்டு போக மாட்டார். அல்லேலூயா. அதனால நம்ம எப்போதும் ஜெபம் பண்ணுவோம், நீ ஆலயத்துக்கு எப்படி வந்திருக்கிற? வெறுமையாய் வந்திருக்கிற. நீ போகும்போது எப்படி போவ? நீ பூர்ணமாய் போவாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே வேத வசனம் இப்படி நமக்கு சொன்ன பிற்பாடு அந்த குளத்தின் அருகிலே நம் வசனம் 3 வரைக்கும் பார்த்துட்டோம். என்னெல்லாம் பார்த்துட்டோம்? இது எருசலேமில் நடைபெறுகிறது. இயேசு எருசலேமுக்கு வருகிறார். அங்கே நம் பெதேஸ்தா என்று குளத்தை பார்க்கிறோம். அந்த குளத்தில் சுற்றிலும் பல வியாதியஸ்தர்கள் வந்து அங்கே கிடக்கிறார்கள். வசனம் 4 சொல்லுகிறது. Look at verse 4. For an angel went down at a certain time into the pool and stirred up the water. Then whoever stepped in first after the stirring of the water was made well of whatever disease he had. கவனிப்போம், வாசிக்க கேட்போம். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனா இருந்தாலும் சொஸ்தமாவான். நாம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும், நீ சளி தோஷத்தோடு வந்திருந்தாலும் நீ சுகமடைவாய். நீ ஒரு வேலை பலவிதமான டாக்டர்ஸ், நான் முதல்ல சொன்ன மாதிரி டாக்டர்ஸ் கூட இது ஒன்றும் செய்ய முடியாது. சில பேர் என்கிட்ட வந்து சொல்லுவார்கள், பாஸ்டர் டாக்டர்கிட்ட போன அவன் சொல்லிட்டான் இந்த வியாதிக்கு ஒரு மருத்துவம் இல்லை, நீ இதோடு வாழ வேண்டும் என்று சொல்லிவிட்டான். அல்லேலூயா. யார் என்ன சொல்லியிருந்தாலும் நீ நம்பி வந்திருக்கிறவர் உன்னுடைய பரம வைத்தியர். வலது கையை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இன்றைக்கு எப்படிப்பட்ட வியாதியாக இருக்கலாம், தேவையாக இருக்கலாம். No matter what your need tonight is, it can be some kind of sickness, it can be some kind of a need. You have come in want, and God is going to tell you tonight that you are going to leave this sanctuary satisfied. Shall we say praise the Lord? நீ ஆலயத்தை விட்டு இன்றைக்கு செல்ல போகிறாய். எப்படி செல்ல போகிறாய்? நீ நிறைவாய் செல்ல போகிறாய். நீங்க நாவல அறிக்கை செய்யுங்க. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு நிச்சயமா என்ன செய்வார்? அற்புதம் செய்வார். ஆண்டவரே உம்மை நான் நம்புகிறேன். அல்லேலூயா. லெட்ஸ் பிலீவ், லெட்ஸ் புட் அவர் ட்ரஸ்ட் இன் காட். ஆண்டவர்கிட்ட ஒருவன் வந்து சொன்ன, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என்னுடைய அவ்விசுவாசத்தை எடுத்து போடும். இன்னைக்கு ஒரு வேளை உனக்கு ஒரு விசுவாசம் வருது, ஆனால் ஒன்னே அறியாது உனக்குள்ளார ஒரு எண்ணம் வருகிறது, இந்த வியாதியோடு நான் பல ஆண்டாய் இருக்கிறேனே, மருத்துவர் என்னை சுகப்படுத்த முடியாது என்று சொல்லி இருக்கிறார்களே, இது எப்படி சுகமாகும்? எப்படி சுகமாகும் என்று தெரியாது. ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், என் ஆண்டவர் கண்கள் என் மேல பட்டால், என் ஆண்டவருடைய வார்த்தை எனக்கென்று வந்தால் நான் சுகமாவேன். வலது கையை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுங்கள். I will be healed, my need will be met. என் தேவைகள் சந்திக்கப்படும். ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்வார். வசனம் பாருங்க, திரளான ஜனங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. திரளான ஜனங்கள். அல்லேலூயா. அங்கே என்ன செய்திருக்கிறார்கள்? அங்கே வியாதியோடு வந்து அந்த தண்ணீர் அண்டை பெதேஸ்தா குளத்தை சுற்றி இருக்கிறார்கள். திடீரென்று வேத வசனம் அங்கே சொல்லுகிறது,
குறிப்பிட்டு நம் 5வது வசனத்தை கவனிப்போம். 4:5 திரும்பி வாசிக்கிறேன், கேளுங்கள். For an angel went down at a certain time into the pool and stirred up the water. Then whoever stepped in first after the stirring of the water was made well of whatever disease he had. Now a certain man was there who had an infirmity 38 years. கேட்போம் இந்த வசனம் ரெண்டையும். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தே அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனா இருந்தாலும் சுஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். நாம் சொல்லுவோமா ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், இயேசு பாருங்க சமேரியா ஸ்திரீ சந்திக்கத்தக்க சமேரியா பட்டணத்துக்குள்ளார போனாராம். ஹல்லேலூயா. நல்லா தெரியும், யூதர்கள் சமேரியா பட்டணத்துக்கு போக மாட்டாங்க, அந்த பட்டணத்துக்குள்ளேயே போக மாட்டாங்க. ஏன்னா அந்த ஜனங்கள் சபிக்கப்பட்ட ஜனங்கள். அதனால யூதர்கள் சமேரியா பட்டணத்துக்குள்ளார போக மாட்டார்கள். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது இயேசு அந்த பட்டணத்துக்கு போனார். ஏன் அந்த பட்டணத்துக்கு போனால் ஒரு கிணற்றின் அண்டை போனார். அங்கே அந்த சமேரியா பெண்ணிடத்தில் பேசினார். இத்தனைக்கும் அவள் நல்ல ஸ்திரீ அல்ல, அவள் ஏற்கனவே 5 புருஷர்களோடு வாழ்ந்து இப்போ வாழ்றதும் அது உன் புருஷன் இல்லைன்று ஆண்டவர் இயேசு அவளுடைய அந்தரங்கங்களை சொல்லுகிறார். ஆனால் அப்படிப்பட்ட தீய வாழ்க்கையையும் பாவ வாழ்க்கையிலையும் துர்க்குணத்திலையும் அவமானத்திலையும் வாழ்ந்த இந்த பெண்ணை சந்திக்கத்தக்க இயேசு சமேரியா பட்டணத்துக்கு நடந்தார் என்று நாம் பார்க்கிறோம். நல்ல கவனிங்கள், இயேசு பிரியமானவர்களே, நாம் பார்க்கிறோம் மலைக்கு மேலே போயிருக்கும் போது அங்கே 5000த்திற்கும் மேலான ஜனங்கள் கூடி வந்த இடத்துல இயேசு என்ன செய்தாராம்? பிரசங்கித்தார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஊழியக்காரரான இயேசு ஒரு நபருக்காக சமேரியா பட்டணத்துக்குள்ளார சென்றார். நம்ம சொல்லுவோம் ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இங்கே சர்ச்சில் உட்காந்துருக்கலாம், பலராய் வந்து உட்காந்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு நம்ம நினைக்கலாம், பாஸ்டர் பேசி கொண்டிருக்கும் போது என் சரீரத்தில் எனக்கும் கூட தேவை இருக்குதான், ஆனால் ஏன் தேவையை சந்திப்பாரோ? இத்தனை பேர் அடங்கி இருக்கிற இந்த இடத்துல ஆண்டவர் என்னை சந்திப்பாரோ? நான் யார்? என்னை அறிவாரோ? எனக்காக அவர் இறங்கி வருவாரோ? என்னை சந்திப்பாரோ? ஒருவேளை நீ பெரும் பாவியாய் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீ ஆண்டவரை அறியாமல் தூரமாய் இருக்கலாம். ஒருவேளை நீ நினைத்து கொண்டிருக்கலாம், அவர்களெல்லாம் பரிசுத்தவான்கள், அவர்களோடு ஆண்டவர் பேசுவார், என்னோடு கூட பேசுவாரோ என்று நீ நினைக்கலாம். ஆண்டவர் உன்னோடு பேசும்படிக்கு அவர் இன்றைக்கு வந்திருக்கிறார். சமேரியா பெண்ணிடத்திலே, பாவம் நிறைந்த பெண்ணிடத்திலே அவளுக்கு ரட்சிப்பு கொடுக்க, அவளுக்கு ஒரு அற்புதம் செய்ய வந்த இயேசு இன்றைக்கு இந்த கூட்டத்தின் மத்தியிலே அவர் உன்னை தனிப்பட்ட வகையிலே சந்திப்பார். இதைத்தான் இந்த வேத வாக்கியத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம். வசனத்தை கவனியுங்கள், வசனம் 3ஐயும் 5ஐயும் கவனியுங்கள். வசனம் 3 சொல்லுகிறது, அங்கு திரளான வியாதியஸ்தர்கள் பெதெஸ்தா குளத்தில் வந்து கிடக்கிறார்கள். எத்தனை பேரை இயேசு சுகப்படுத்தினார் நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு ஒன்று தெரியும், அந்த அத்தனை திரள் மக்கள் மத்தியிலே ஒரு மனுஷன் மேலே இயேசுடைய கண்கள் பட்டது. இன்னைக்கு இயேசு நம்ம எல்லாருக்கும் அற்புதம் செய்வார். அதே சமயத்திலே ஒருவேளை இந்த ஆலயத்தில் இருக்கிற ஒரு சிலரை விசேஷமாய் சந்திப்பார். பெதெஸ்தா குளத்தில் எல்லாரையும் சுகப்படுத்த வந்த இயேசு அன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, அங்கே பெதெஸ்தா குளத்தில் 38 வருஷமாய் அந்த குளத்திலேயே கிடந்து எனக்கும் ஒரு அற்புதம் கிடைக்காதோ என்று கலங்கிக் கொண்டிருந்த அவனுக்கு இயேசு ஒரு சுருகத்தை கொடுக்க இறங்கினார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இன்னைக்கு நீ யாராயிருந்தாலும் உன்னை ஆண்டவர் காண்கிற தேவனாய் இருக்கிறார். உனக்கு அவர் நிச்சயமாய் அற்புதம் செய்வார். ஒரு 3 முறை சொல்லுங்கள், ஆமேன், ஆமேன், ஆமேன். அவர் நிச்சயமாய் அற்புதம் செய்வார். இதைத்தான் இன்றைக்கு நாம் இந்த 5 வசனங்களிலே முதல்ல நாம் கற்றுக்கொள்கிறோம். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நான் முதல்ல ஒரு கருத்தை சொல்லும்படிக்கு விரும்புகிறேன். இந்த இடத்திலே எல்லாரும் எப்படி இருந்திருப்பார்கள்? கவலையாய் இருந்திருப்பார்கள்.
ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி கொண்டு அந்த குளத்தை சுற்றி இருந்திருப்பார்கள். வியாதியஸ்தர்கள் ஒருத்தர் பேசி கொண்டு இருந்திருப்பார்கள். இவன் சொல்லி இருப்பான் அவனிடத்திலே, என்னுடைய வியாதி இதுதான் என்று சொல்லியிருப்பான். அவன் சொல்லியிருப்பான், ஐயோ உன் வியாதி இப்படியா, என் வியாதி இப்படி என்று சொல்லியிருப்பான். இவர்கள் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி, ஐயோ நானும் வியாதியஸ்தன், நீனும் வியாதியஸ்தன் என்று கலங்கி வண்ணமாக, they were people who were in a hopeless state. அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் எப்படிப்பட்ட நேரத்தில் வரார் தெரியுமா? நீ எல்லாவற்றையும் இழந்த பின்பு உன்னால ஒன்றும் ஆகாது என்று ஒரு இக்கட்டான நெருக்கமான நேரத்தில் நீ வரும்போது இயேசுவின் பலத்த கரம் உன் மேல வரும். அல்லேலூயா. எத்தனையோ பேர் என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, பாஸ்டர் எத்தனையோ மருத்துவர்களை நான் போய் சந்தித்தேன். எல்லாரும் சொன்னாங்க, அந்த மருத்துவர் ஒரு பெரிய மருத்துவர், ஒரு கைராசி மருத்துவர், இவர் பெரியவர், அவர் பெரியவர், எல்லாரும் அது மீதும் சொன்னாங்க. எல்லாரையும் பார்த்து விட்டேன், ஆனால் நான் சுகம் பெறல. அல்லேலூயா. நான் சுகம் பெறல. ஆண்டவரும் விட்டுருப்பார். எல்லாரையும் நீ போய் பாரு. அல்லேலூயா. கடைசியா வந்து சொல்லுவாங்க, எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள். அல்லேலூயா. நான் இயேசுவை நம்பி வந்திருக்கிறேன். இந்த கையை அப்படி உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை நம்பி வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். அவரை நம்பி வந்தவர்களை அவர் என்ன செய்ய மாட்டார்? திக்கற்றவர்களாய் விடவே மாட்டார். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். இயேசு வியாதியஸ்தர்களுக்காகவே நான் வந்தேன் என்று கூட சொன்னார். அல்லேலூயா. இயேசு வியாதியஸ்தர்களுக்காகத்தான் இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். பாருங்க, 100 ஆட்டுக்குட்டி உடையவன் இயேசு ஒரு ஓமையை சொல்லுகிறார். ஒரு ஆட்டுக்குட்டி காணாம போச்சு, மற்ற ஆட்டுக்குட்டிலாம் மந்தையோட தான் இருக்கு. இயேசு என்ன தெரியுமா சொன்னா, அந்த மேப்பன் என்ன தெரியுமா செய்தானா, 99 ஆட்டுக்குட்டியை விட்டுட்டு அந்த காணாமல் போன ஆட்டுக்குட்டியை தேடி சென்றானாம். அவர் தான் நம் ஆண்டவர். ஒரு வலது கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அவர் நம் ஆண்டவர். அல்லேலூயா. அந்த ஒரு ஆள், நீ சில பேர் சொல்லுவாங்க, இவன் என்னங்க பெருசு, அவன் கிடக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் ஒரு நாளும் அப்படி சொல்ல மாட்டார். அவருடைய பிள்ளைகளை அணைக்கிற தேவன். எல்லாரும் உன்னை கைவிட்டுருவாங்க, அவர் கைவிடவே மாட்டார். கைவிடவே மாட்டார். சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, நீர் என்னை கைவிடவே மாட்டேர். அல்லேலூயா. ஸோ நம்பர் 1 இன்றைக்கு நான் சொல்லும்படிக்கு விரும்புகிறேன், எங்கே வியாதி இருக்கோ, எங்கே தேவை இருக்குதோ அந்த இடத்துல இயேசு வரும்படிக்கு விரும்புகிறார். அல்லேலூயா. தேவையான இடங்களிலே அவர் அசைவாட விரும்புகிறார். இன்றைக்கு இரவே நீ தேவையோடு வந்திருக்கலாம். இயேசுவன் தேவையை சந்திக்கும்படிக்கு இந்த இடத்திலே அவர் வந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். என வசனம் அங்க சொல்லுகிறது, 3வது வசனம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் எல்லாரும் வியாதிப்பட்டு இருந்தார்கள். அந்த வியாதிப்பட்ட இடத்துல இயேசு வந்துட்டார். அல்லேலூயா. இயேசு எப்போதும் அதைத்தான் விரும்பினார். அல்லேலூயா. இதைத்தான் இயேசு விரும்பினார். பரிசேயர்கள் என்னத்தை விரும்பினார்கள்? சதுசேயர்கள் என்னத்தை விரும்பினார்கள்? அவர்களுக்குள்ள இருக்கும்படிக்கு விரும்பினார்கள். அவர்கள் உயர்ந்தவர்கள் என்று எண்ணினார்கள். மற்ற ஜனங்களெல்லாம் கீழ்தனமாய் பார்த்தார்கள். ஆனால் இயேசு எப்படி தெரியுமா? அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார். எல்லாருக்காக வந்தேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. உனக்காக வந்திருக்கிறார். இன்னைக்கு இரவு நீ நம்புறியா? இயேசு உனக்காக வந்திருக்கிறார். உனக்கு ஒரு அற்புதம் செய்யும்படிக்கு, நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தார், உன் கண்ணீரை கவனிக்கும்படி வந்திருக்கிறார். இன்றைக்கு இரவு வேளையிலே உனக்கு ஒரு அற்புதம் செய்யும்படிக்கு வந்திருக்கிறார். I want you to build your faith in Jesus name. இயேசு என்ற நாமத்திலே உன் விசுவாசத்தை நீ என்ன செய்யணும்னா, நீ உறுதிப்படுத்த வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுவோமா அல்லேலூயா. அல்லேலூயா. சோ கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு வேத வசனத்தை நாம் எடுத்து பார்ப்போம். ஏசாயா 53 அதிகாரத்திலே 5 வசனத்தை
நாம் எடுத்துக்கொள்வோம். I want you to come to Isaiah 53 and verse 5. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் அதை வாசிக்கிறேன், நாம் கேட்போம். Let's hear this verse. It says, but he was wounded for our transgressions, he was bruised for our iniquities, this chastisement for our peace was upon him, and by his stripes we are healed. கேட்போம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நம்ம எல்லாரும் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஸோ அவருடைய தழும்புகளினால குணமாகிறோம். நான் அடிக்கடி இந்த வார்த்தையை நான் உரைத்து கொண்டே இருப்பேன். நம்ம எல்லாரும் எப்படி குணமாகிறோம்? அவருடைய தழும்புகளினாலே குணமாகிறோம். அந்த தழும்பு என்றால் என்ன? இயேசு நமக்காக சிலுவை பரியந்தம் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டார் இல்லையா? அதான் அவருடைய தழும்பு. ஆண்டவரே, உங்கள் தழும்புகளினாலே நான் குணமானேன். எல்லாரும் நாவலில் அறிக்கை செய்யுங்க, ஆண்டவரே உங்கள் தழும்புகளினாலே நான் குணமானேன். அல்லேலூயா. அவர் காயப்பட்டார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அல்லேலூயா. பரிசேயர் கூட்டம், சதுசேயர் கூட்டம் நினைத்தார்கள் இயேசு இதோடு முடிந்தது என்று எண்ணினார்கள். ஆனால் இயேசு என் வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, அவரோ நமக்காக காயப்பட்டார், அவர் தழும்புகளினால நாம் குணமானோம். நாம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்கள் கோடிடாமல் இருக்கிறீங்கன்னா, இந்த வசனத்தை நீங்கள் கோடிட்டு கொள்ளுங்கள். கர்த்தருக்கு நம்ம என்ன செலுத்துவோம்? மகிமை செலுத்துவோம். எல்லாம் சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஸோ கர்த்தருக்கு மகிமை. ஓகே, நான் இப்போது அந்த யோவான் 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம். 5ஆம் வசனம் சொல்லுகிறது, யோவான் 5:5ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் எத்தனை வருஷமாய் இப்படி இருந்தானாம்? அவன் 38 வருஷமாய் இப்படி இருந்தானாம். இன்னொரு வசனத்தை பாருங்க, 7ஆம் வசனத்தை பாருங்க. அங்கே வசனம் நமக்கு சொல்லுகிறது. Look at verse 7. It says in John chapter 5 and verse 7, it says, the sick man answered him, sir, I have no man to put me into the pool when the water is stirred up, but while I am coming another steps down before me. வாசிக்க கேட்போம். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். நாம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். 38 வருடமாய் வியாதியில் கிடக்கிறான், உதவி இல்லை. அவன் சொல்லுகிறான், அந்த தண்ணீர் கலக்கப்படும் போது, அப்படின்னா தேவ அசைவு வரும்போது நான் போய் அந்த பெதெஸ்தா குளத்தில் போய் என் காலை வைக்கும்படிக்கு விரும்புகிறேன், தண்ணீரில் இறங்கும்படி விரும்புகிறேன், எனக்கு உதவுவோர் இல்லை. எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள். அல்லேலூயா. எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள். சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். அருமையான தேவனுடைய பிள்ளையே, எல்லாரும் உன்னை கைவிட்டிருக்கலாம், ஆனால் இயேசு உன்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் ஒரு நாளும் உன்னை கைவிடவே மாட்டார். ஐயோ ஆண்டவரே உமக்கு நன்றி என்று நீ ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். இயேசு இடத்திலே அவன் சொல்கிறான், எனக்கு உதவுவோர் யாருமே இல்லை. அல்லேலூயா. இதுதான் உன் நிலைமையாக இருக்கலாம். எல்லாரும் உன்னை விட்டு விலகி இருக்கலாம், எல்லாரும் உன்னை விட்டு தூரமாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உன்னை தேடி வருவார். நாம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆனால் அவர் ஒரு கேள்வி கேட்டார் இவன் இடத்திலே. வசனம் 6 கவனித்து பாருங்கள். Look at verse 6. Jesus had a question for this man. வசனம் 6 கவனிங்கள். When Jesus saw him lying there and knew that he already had been in that condition a long time, he said to him, do you want to be made well? படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் சொல்லலாம், அவன் வியாதியாக கிடக்கிறான், அது என்ன கேள்வி நாம் கேட்கலாம். ஹல்லேலூயா. இது என்ன கேள்வி? இயேசு உடனே அவனை சுகப்படுத்த வேண்டும் தானே, அவர் சுகப்படுத்திடலாமே. ஹல்லேலூயா. அங்கே வசனம் ஒன்று சொல்லுது பாருங்க, அவன் வெகு காலமாக இப்படி கிடக்கிறான் என்று அவர் அறிந்து
அவனிடத்துல கேட்டான். He knew that he had been in this condition for a long time, and yet he asked this question, do you want to be healed? Hallelujah. நீ சுஸ்தமாக விரும்புகிறாயா? ஒருவேளை நீ இன்னைக்கு பல வருஷமாக இந்த ஒரு பலவீனத்தை கடந்து போய் கொண்டிருக்கலாம். இயேசு உன்னை பார்த்து இன்னைக்கு கேட்கிறார், நீ சுகமாக விரும்புகிறாயா? நான் உனக்கு ஒரு அற்புதம் செய்யணுமா? உன்னை பார்த்து கேட்கிறார். அல்லேலூயா. நாம் சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஒரு வேத வசனத்தை கவனிப்போம். என்னோடு கூட 2 பேதுரு 3:9 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Come with me to 2 Peter. I want you to come to chapter 3 and come to verse 9. 9வது வசனத்தை நாம் கவனிப்போம். God is patient with you, not wanting anyone to perish, but everyone to come to repentance. நல்லா கவனிங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமா இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மால் நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறார். நம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நம்ம மேல பொறுமையா இருக்கிறாரா? தாமதிக்கிறார் என்று அல்ல. God is patient. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். சொல்லுவோமா? ஸோ ஆண்டவர் ஒருவரும் கெட்டு போகணுன்ட்டு விரும்பலைங்க. அல்லேலூயா. நம்ம கூட சில சமயத்தில் சொல்லுவோம், இவனை திருத்தவே முடியாதுன்னு சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? கடைசி பரியந்தம் உன் இருதயத்தை தட்டி கொண்டே இருக்கிறவர். அல்லேலூயா. தட்டி கொண்டே இருக்கிறவர். எப்படியாவது நீ திருந்துவாயா, எப்படியாவது நீ மாறுவாயா, இப்படி ஆண்டவர் உன் இருதயத்தை ஏவி கொண்டிருக்கிறவர். நாம் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் பெரிய. இன்னும் ஒரு காரியம் நான் சொல்லும்படி விரும்புகிறேன். இன்னைக்கு இரவுலை பிரியமானவர்களே, இவன் என்ன சொன்னான்? ஆண்டவர் 7ஆம் வசனத்திலே இவன் என்ன சொன்னான்? இவன் சொன்னான், எனக்கு உதவுவோர் யாரும் இல்லை அப்படின்னு சொன்னான். அப்போ நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம்? இந்த வார்த்தையில் நம்ம ஒன்றை கற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. இந்த மனுஷனுடைய நிலைமை என்ன? தானாய் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலைமை அவனுக்கு. அல்லேலூயா. அவனால ஒன்றும் செய்ய முடியல. He needs somebody's help. So what will you say? He was in a helpless state. That is the state or the condition of this man. இவனுடைய சூழ்நிலை அதுதான். இவனுக்கு உதவுவதற்கு யாரோ தேவை. அல்லேலூயா. அல்லேலூயா. 2வது ஒரு காரியம் அவன் சொல்றான், எனக்கு உதவுவோர் யாருமே இல்லை, எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை. இது என்னத்தை தெரியுமா காட்டுது? சுயமான மனிதர்கள். அல்லேலூயா. Everyone is selfish. Everyone want healing for themselves. எல்லாருக்கும் சுகம் வேணும். வேற அவங்களாம் எப்படி போனா எனக்கு கவலை இல்லை. அல்லேலூயா. அவங்களாம் எப்படி போனாலும் எனக்கு கவலை இல்லை. நான் நல்லா இருந்த சரி. இதான் இன்றைக்கு உடைய உலகம். அல்லேலூயா. யாரு கெட்டு போனாலும் பிரச்சனை இல்லை, யாரை குறித்தும் எனக்கு கவலை இல்லை. இவன் சொல்றான், எனக்கு உதவுவோர் இல்லை. அவனை இவன் ஆதியற்று இருக்கிறான், ஆனால் அவனை உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. ஏன்? அவன் ஜோலியை பார்த்துட்டு போகிறான். நம்மளுக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லைப்பா, வேஸ்ட் பண்ண டைம் இல்லை என்று அவன் போகிறான். இதுதான் பிரியமானவர்களே மனிதனுடைய ஒரு சூழ்நிலை. திஸ் இஸ் மேன். அல்லேலூயா. nobody cares for another. ஆனால் இயேசு பிரியமானவர்களே அவனை தேடி வந்தார். அன்றைக்கு ஏன் அந்த பெதேஸ்தா குலத்துக்கு வந்தார்? அவனை தேடி வந்தார். எவ்வளோ நல்லா இருக்கு கேட்கறதற்கு. இயேசு இன்றைக்கு இந்த ஆலயத்துக்குள்ளார உன்னை தேடி வந்திருக்கிறார். உன்னை தேடி வந்திருக்கிறார். நீ சொல்வே, இல்லை நான் சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன். Hallelujah. Is there any one of you, you feel like you came to the church today because you had an instinct that you must go to the church? நீ நினைக்கிற நீ நாய் வந்தாய். நான் சொல்லுகிறேன், God prepared and brought you to the church. நீ நாய் வரவில்லை, உன்னை அவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி உன்னை அழைத்து வந்தார். Why? Because he wants to minister to you. உன்னோடு கூட பேசும்படிக்கு அவர் வந்திருக்கிறார். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். வாருங்கள் 8வது வசனத்துக்கு வாருங்கள்.
அங்கே 8ஆம் வசனத்திலே நாம் பார்ப்போம், இயேசு அவனுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். Jesus said to him, rise, take up your bed and walk. இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். நம்ம எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. இயேசு சொன்னார், எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, ரைஸ் அப்படின்னு சொன்னார். எல்லாரும் சொல்லுவோமா, பிரைஸ் த லார்ட், ரைஸ். நாம் சொல்லுவோம் ஆமென். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. இப்படி ஆகி இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் கூறினார், எழுந்து. அல்லேலூயா. இது என்னன்னு சொல்லலாம், இயேசுவுடைய ஒரு கட்டளை என்று நாம் சொல்லலாம். எல்லாரும் சொல்லுங்க பிரைஸ் த லார்ட், அல்லேலூயா. சொல்லுவோமா ஆமென். என் கூட ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா 5ஆம் அதிகாரத்தை எடுங்கள். அதில் 24ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். Luke's Gospel chapter 5 and verse 24. It said, but that you may know that the Son of Man has power on earth to forgive sins. He said to the man who was paralyzed, I say to you, arise, take up your bed and go to your house. Amen. கேப்போம். Praise the Lord. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா சொல்லுவோமா. மனுஷகுமாரனுக்கு என்ன இருக்குது? அல்லேலூயா, அதிகாரம். பாவத்தை மன்னிக்க அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா. நீ எடுத்துக்கொண்டு நட என்றார். அல்லேலூயா. உன் வீட்டுக்கு போ. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை. He has got the power, he has got the command. Amen. இன்னைக்கு நீ சொஸ்தமாக இயேசு இயற்கையாக இருக்கக்கூடிய உன் பலவீனத்தை கூட மாற்ற வல்லவர். எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இவன் இயேசுவை பார்த்து ஐயோ முடியலையே அப்படிலாம் அவன் சொல்லலை. அவன் உடனே வசனம் என்ன சொல்லுகிறது? 9ஆம் வசனத்தை கவனிங்க. Immediately the man was made well, took up his bed and walked, and that day was the Sabbath. கேட்போம். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளா இருந்தது. அல்லேலூயா. அந்த நாள் ஓய்வு நாளா இருந்து உடனே அவன் நடந்தான். அல்லேலூயா. வசனம் வேற ஒன்றும் சொல்ல. பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் இவன் சுகமானான் என்று சந்தோஷப்பட்டார்களோ? எத்தனை பேர் இயேசு சுகப்படுத்தினார்? அங்கே ஒரே ஆட்பரிப்பாய் இருந்திருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். நமக்கு ஒருவனை குறித்து சொல்லப்படுகிறது, இவனை இயேசு சுகப்படுத்தினார். இன்னும் எத்தனை பேர் அங்கு சுகமானார்கள் தெரியல. ஒரே சந்தோஷம். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். நீ சுகம் பெற்ற உனக்கு ஒரு அற்புதம் நடந்தால் பரலோகம் மகிழும். ஆமேன். ஆண்டவர் சந்தோஷப்படுவார். என் பிள்ளை சுகமாயிட்டு என்னை துதிக்குது. அல்லேலூயா. எல்லாரும் மறந்துடக்கூடாது, இன்னைக்கு உனக்கு ஒரு அற்புதம் நடந்தால் இந்த அற்புதம் பிரியமானவர்களே இயேசு உனக்கு செய்தார். நீ எப்படி இருக்குன்னு நன்றியாய் இருக்குன்னு. இன்னைக்கு ரொம்ப பேர் அற்புதத்தை பெற்ற பிற்பாடு ஆண்டவரை மறுதளித்து போய் விடுவார்கள். அப்படி இருக்கக்கூடாது. இயேசுவை நீ பற்றி கொள்ள வேண்டும். இனிமே அவர் தான் என் வாழ்க்கை என்று உறுதியாய் அவரை பற்றி கொள்ள வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. இப்படி நாம் இருக்க வேண்டும். ஆண்டவர் இதை நம் வாழ்க்கையில் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். ஆனால் நீங்கள் ஒரு காரியம் பாருங்க. 10ஆம் வசனம் சொல்லுகிறது, யூதர்கள் அங்கே இவன் சுகமானதை கண்டபோது அவன் ஓய்வு நாளில் படுக்கையை தூக்கி கொண்டு செல்லுகிறான் என்று அங்கே அவர்கள் இது ஓய்வு நாள் என்றபடியினாலே நியாயப்பிரமாணத்திற்கு புறம்பானது என்று காண்கிறார்கள். அல்லேலூயா. வாசிக்க கேட்போம். வசனம் 10-11. Look at verse 10 and 11. The Jews therefore said to him, who was cured? It is the Sabbath. It is not lawful for you to carry your bed. He answered them, he who made me well said to me, take up your bed and walk. கேட்போம். ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளா இருக்கிறதே, படுக்கை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயமல்ல என்றார்கள். அவன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார் என்றான். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. இன்றைக்கு உன்னை சுற்றி இருக்கிறவர்கள்
நீ அற்புதம் கண்டாய் என்றால் மகிழ மாட்டார்கள், ஆனால் இயேசு மகிழ்வார். அல்லேலூயா. உனக்கு ஒரு அற்புதம் நடந்தால் பரலோகம் மகிழும். உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் பகைப்பார்கள், உன் சுகத்தை விரும்ப மாட்டார்கள், ஆனால் இயேசு உன்னை சுகப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீ நல்லா இருக்கணுன்றது அவருடைய சித்தம். சொல்லுங்கள் ஆமேன். அவருடைய சித்தம். அல்லேலூயா. நான் எப்போதும் எல்லார்ட்டையும் சொல்லுவேன், நீ இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன்னா ரொம்ப நல்லது. கையை இப்படி காட்டுங்க பார்க்கலாம். எல்லாரும் பக்கத்தில் பார்த்து கையை காட்டுங்க. கையை இப்படி காட்டுங்க, இப்படி காட்டாதீங்க. ஓகே, இப்படி காட்டினாக்கா வெரி குட், வெரி குட், தெரியுமா, வெரி குட் அப்படின்னு. அல்லேலூயா. ஸோ பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவருக்கு என்ன செலுத்தலாம்? நன்றி செலுத்தலாம். எல்லாரும் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசு இந்த அற்புதத்தை எதற்கு செய்வார் என்றது மட்டும் கடைசியாக நம்ம புரிஞ்சுக்கணும். why will Jesus do this miracle? இன்னைக்கு உன் சரீரத்தில் உனக்கு ஒரு அற்புதம் எதுக்கு செய்வார்? அல்லேலூயா. நீ நல்ல சந்தோஷமா இருக்கணும்னு செய்வார். உண்மை. ரொம்ப காலமாக நீ கஷ்டப்பட்டுட்ட, இனிமே அந்த கஷ்டம் வேண்டாம். இனிமே உன் வாழ்க்கையில் நான் குறுக்கிட்டு உனக்கு அற்புதம் செய்கிறேன் என்று உன்னை சந்தோஷமாய் அனுப்புகிறது உண்மை. ஆனால் எதற்காக இந்த அற்புதத்தை உனக்கு செய்வார்? எதற்காக? why Jesus will do a miracle for you? Of course for you to go and be happy, but what else? why else will Jesus heal you? பார்ப்போம் ஒரு வசனத்தை என்னோடு கூட கவனியுங்கள். வசனம் 18 இருந்து ஒரு சின்ன கண்ணோட்டம் விடுவோம் நாம். பிரைஸ் தி லார்ட். Let's read from verse 18 and a few verses below. Therefore the Jews sought all the more to kill him, because he not only broke the Sabbath, but also said that God was his father, making himself equal with God. Then Jesus answered and said to them, most assuredly I say to you, the Son can do nothing of himself, but what he sees the Father do, for whatever he does, the Son also does in like manner. And look at the next verse, verse 20 and 21. For the Father loves the Son and shows him all things that he himself does, and he will show him greater works than this, that you may marvel. And verse 21, for as the Father raises the dead and gives life to them, even so the Son gives life to whom he will. கேட்போம். அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினது அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாய் இருந்து தாம் செய்கிறவர்கள் எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார். பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். நம்ம எல்லாரும் வலது கையை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோம். இயேசு எதற்காக இதை செய்தார்? இன்னைக்கு உனக்கு ஒரு அற்புதம் செய்கிறார் என்றால் அதற்கு காரணம் என்ன? அவர் தேவனுடைய குமாரன். He is God. அல்லேலூயா. இயேசு ஆண்டவர். நம்ம எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். இயேசு ஆண்டவர். அவர் ஆண்டவர். அதனால அவர் நாம மகிமைக்கென்று உனக்கு ஒரு அற்புதம் செய்வார். For his glory, அவருடைய நாம மகிமைக்காக. ஏன் உனக்கு ஒரு அற்புதம் நடந்தான் நீ போய் எல்லாருக்கும் சொல்லுவாய், உன் பக்கத்து வீட்டில் சொல்லுவாய், உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன், உன் வேலை இடத்துல சொல்லுவேன், உன் பிள்ளைகளிடத்திலே, உன் வீட்டார்களிடத்திலே, உன் சபையாரிடத்திலே, உன் அயலான் இடத்திலே, உன்னை சுற்றி இருக்கிறவர்கள், உன்னை காண்கிறவர்கள், வியாதியோடு இருக்கிறவர்கள், எனக்கு இயேசு அற்புதம் செய்தார், உனக்கும் செய்வார். அல்லேலூயா. நீ சாட்சியாய் இருக்கும்படி. எதற்கு? அவர் நாம மகிமைக்கென்று. இன்றைக்கு இந்த கை ரெண்டுபடி உயர்த்துங்க பார்க்கலாம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த அற்புத இரவிலே வந்திருக்கிற நான் உம்மை நம்புகிறேன்.
ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதத்தை நீர் செய்த உடனே இந்த அற்புதத்தை ஆண்டவரே நீர் உம்முடைய நாம மகிமைக்கென்று செய்கிறீர் என்று நான் விசுவாசித்து அறிக்கை செய்கிறேன். நான் அநேகர் இடத்திலே சொல்லும்படிக்கு நீர் ஜீவன் உள்ளவர், நீர் ஆண்டவர், நீர் தேவன், நீர் ஆண்டவரின் குமாரன் என்று ஆண்டவரே நான் நம்பிக்கையோடு ஆண்டவரே இந்த சாட்சியை நான் சொல்லுவேன் என்று சொல்லு. அப்படின்னா இன்னைக்கு உனக்கு ஒரு அற்புதம் நடக்குது. நீ வீட்டுக்கு போற, உன் சரீரத்தில் இந்த அற்புதத்தை நீ காண்கிறாய். உன் வீட்டார் மத்தியில் ஒரு அற்புதத்தை காண்கிறார். உன் வாழ்க்கையில் இருள் விலகி போகிறது. சத்துருவின் கிரியைகள் உடப்பட்டு போகிறது. அந்தகர சக்திகள் உன் வாழ்க்கையில செய்த எல்லா அநியாயங்கள், உன் வாழ்க்கையை கெடுத்த எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்தார். நீ என்ன செய்ய வேண்டுமாம்? நீ வீட்டுக்கு போகும்போது நான் அநேகருக்கு சொல்லுவேன். ஆண்டவரே உன் கண்ணு முன்னுக்கு நிறைய பேர் கொண்டு வருவார். அல்லேலூயா. நீ போய் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. இயேசு என்னை சுகப்படுத்தினார், இயேசு என் காயங்களை மாற்றினார், அவர் தழும்புகளினாலே நான் குணமானேன், வந்து பார் என்று சொல்லணும். ஆலயத்துக்கு வாருங்கள், நீனும் சுகம் அடைவாய். மெய்யாகவே உன்னை சுகப்படுத்துகிற தேவ வல்லமே இருக்கிறது இங்கே. நம்ம எல்லாரும் தேவ சந்நிதியிலே எழுந்து நிற்போம். அவர் உன்னை நேசிக்கிறார். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா.